ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம தொடர்ந்து நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலின் வாயிலாக காஞ்சி மகா பெரியவர் நமக்கு அருளி செய்த தெய்வத்தின் குரலினுடைய ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு தலைப்புகளையும் நாம் தனித்தனியாக சிந்தனை செய்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆதிசங்கரர் நிலைநாட்டிய சித்தாந்த கொள்கை அப்படிங்கிறது அத்வைத்தம். இது அனைவரும் அறிந்ததே. இப்படிதான் இந்த அத்வைத்தம் என்கின்ற பகுதியை இந்த நூல்ல துவங்குறாங்க. அத்வைத்தம் என்றால் என்ன அப்படின்னா, துவைத்தம் அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம். துவா அப்படின்னா இரண்டு, துவைத்தம் அப்படின்னா இரண்டு. இன்னைக்கு டூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது துவைத்தத்தில் இருந்து மருவி வந்த வார்த்தை. ஆக இரண்டு கொள்கைகள் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அது துவைத்தம். இரண்டு கொள்கைகள் உண்டு அப்படிங்கிறது துவைத்தம். இரண்டு கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்வைத்தம் அப்படிங்கிறது. என்னது ரெண்டு என்னது ஒண்ணு அப்படின்னா, ஆன்மா பரமான்மா அப்படின்னு இரண்டு வகையாக நாம பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல பிரம்மத்தின் ஸ்வரூபம்தான் நாம் அனைவரும். அப்படி இருக்கின்ற போது எப்படி இன்னொரு பொருளாக இந்த ஆன்மாவை நாம் பார்க்க முடியும்? இறைவனுக்கு உள்ளேதான் அதுவும் மறைந்து நிற்கிறது அப்படிங்கிற கொள்கையை தான் நமக்கு துவைத்த அத்வைத்த கொள்கையாக விளக்கப்படுத்துறாங்க. இதை நாம் விளங்கிக் கொள்ளுவதற்கு நிறைய சைவ சித்தாந்த நூல்களை படித்து நிறைய விளக்க நூல்களை எல்லாம் படிக்கணும். அப்படி படிச்சாலும் பல பேருக்கு துவைதம் அத்வைத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாத கொள்கைகளாகவே இருக்கும். ஆனா இந்த நூல்ல மிக எளிமையாக அதை நமக்கு விளக்கப்படுத்துறாங்க. எது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் பல்வேறு வகையான வேடங்களை போட்டு நடிக்கின்றார். பல்வேறு வகையான வேடங்களை அவர் தாங்கினால் கூட அவர் ஒருவர் தானே. அவருக்குள்ள இன்னொருத்தர் அப்படிங்கிறது எப்படி வர முடியும்? ஆக அவர் ஒருவர், அவர் போடுகின்ற வேடங்கள் பல. அதுபோல எல்லாம் பிரம்மத்தின் ஸ்வரூபமாக இருந்து அதற்குள்ளே இருந்து 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 வேறு 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 வகையாக பிரிந்து நமக்கு வேறு ரூபங்களாக காணப்படுகின்றன அப்படின்னு மிக எளிமையாக இந்த அத்வைத்தம் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். ஆக எல்லாவற்றையுமே அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாக காணுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படின்னு இந்த பகுதி விளக்கி கொண்டே வருகிறது. இன்னும் ஒரு படி மேல போய் அப்படி நாம் அதை பிரம்மத்தின் ஸ்வரூபமாக கண்டுகொண்டு விட்டோமே ஆனால் நமக்கு எந்த விதமான காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு அதை விளக்கப்படுத்துறாங்க. இன்னும் ஆதிசங்கர பகவத்பாதால் அதை மிக எளிமையாக நமக்கு புரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விளக்கங்களை நமக்கு சொல்றாங்க. எளிமையா நாம இப்படி ஒரு விஷயம் சிந்திப்போமே, எல்லாத்தையும் ஒன்றாக பாருங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? இப்ப நமக்குள்ள அந்த கேள்வி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒன்னா பாருன்னா எல்லாம் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எல்லாம் ஒன்றா அப்படின்னா கொஞ்சம் நாம ஆராய்ச்சி செய்து பார்த்தோமையானால் எல்லாமே ஒன்றுதான். அந்த ஒன்றுக்குள்ளே வெவ்வேறு வெவ்வேறு வெவ்வேறாக பல வடிவங்கள் என்பது மாறி 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 வரும். நம்ம ஒருத்தருக்குள்ளே எவ்வளவு நிகழ்வுகள் புதிது புதிதாக தோன்றுகிறது. அதுக்கு அழகா சில உதாரணங்களையும் சொல்றாங்க. ஒருத்தர் இப்ப தூங்குறார். தூங்கும் போதே அவருக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவு நிலையில அவருக்கு ஒரு நோய் வரலாம், அல்லது கனவுல ஏதாவது நல்ல விஷயமும் நடக்கலாம், கெட்ட விஷயமும் நடக்கலாம். ஆனா எழுந்து பார்த்தா அவர் வேறு விதமாக இருக்கிறார். இப்போ கனவுல பார்த்த அவருக்கும் நிஜத்துல பார்க்கிற அவருக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னா, அதே உருவம் தான், அதே ஆள் தான், எல்லாம் அதே தான். ஆனா அங்க வேற மாதிரி இருந்தது, இங்க வேற மாதிரி இருந்தது. அப்ப அது நிஜமா இது நிஜமா அப்படின்னா இதுதானே நிஜம். அப்ப அத கனவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ கனவு என்பதை போலவே வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்கு என்ன வருது, தோற்றத்தில் பல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் அந்த ரூபம் என்பது ஒன்றாகவே தான் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் எல்லாவற்றையும் ஒன்றாக பார், எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார். இந்த நிலையை புரிந்து கொள்ளுவதற்கே நமக்கு ரொம்ப நாளாகும். ரொம்ப பயிற்சியும் இதுல நமக்கு தேவைப்படும். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்து கொள்ளுதல். ஒருவரே பல நேரங்கள்ல வேறு வேறு விதமான குணங்கள் உடையவராக நடந்து கொள்கின்றார். இப்போ ஒரு மனிதரை நாம உதாரணமா எடுத்துக்கலாமே. ஒரு மனிதர் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறாரா அப்படின்னா இல்லையே. சில நேரங்கள்ல பார்த்தா ரொம்ப சாந்த ஸ்வரூபமா இருக்கிறார். சில நேரங்கள்ல பார்த்தா கோவத்தின் உச்சத்துக்கு போயிடுறார். அப்போ கோவத்தின் உச்சத்துக்கு போனவர் ஒருத்தரா, இல்ல சாந்தமா இருக்கிறவர் இன்னொருவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இல்லையா. அவர் ஒருத்தரே தான்.
கோபம் வந்தா கோபமா இருக்கிறார், சாந்தமா இருந்தா சாந்தமா இருக்கிறார், சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கிறார், கவலையா இருந்தா அது அப்படியே மாறி போயிடுது இல்லையா? ஆக பல்வேறு குணங்கள் எவ்வாறு ஒருவருக்குள் இருந்து வெளிப்படுகிறதோ அதே போல ஒரு பொருளுக்குள் இருந்து, ஒரு பிரம்மத்தில் இருந்து பல்வேறு வகையான விஷயங்களை பிரித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவை அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிறதா இந்த கொள்கை. இன்னமும் இதை மிக அழகாக நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்களோடு இதை விளக்கப்படுத்துறேன். நான் அதிலேயும் உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடியதாகத்தான் இந்த பகுதியை நான் எடுத்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நம்ம படிக்கும்போது சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் மடமடன்னு படிக்கும்போது புரிஞ்சிடும். புதிதாக படிக்கக்கூடியவர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக எளிமையான பல உதாரணங்களையும் இதுல நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை தாண்டியும் நமக்கு சில அற்புதமான விஷயங்களை சொல்றாரு பாருங்க. இப்படி நாளாக 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 நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க கற்றுக்கொண்டால் கடைசியில என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறார். உலகனைத்தும் நமக்கு ஒன்றாகவே தெரியும். எல்லாம் ஒன்றாகவே நமக்கு காட்சி அளிக்கும். ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றான் கண் வென்றதுவே வீரம், என்றாலும் சாகாமல் கற்பதுவே கல்வி, தன்னை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்றாக காண்கின்ற காட்சியாக உலகனைத்தும் நமக்கு மாறி போகும். எல்லாம் ஒண்ணு. எல்லாவற்றிற்குள்ளேயும் ஒரே தன்மைதான் நிறைந்திருக்கின்றது. ஆனால் அதனுடைய ரூபங்கள் தான் மாறி 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 நமக்கு வருகிறது. உதாரணத்துக்கு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவாங்க. தங்கம் ஒண்ணுதான். அந்த ஒரே தங்கம் எப்படி வகை வகையாக மாறுகிறது. ஒரே தங்கத்தை அப்படியே காட்டி இதுதான் தங்கம்னா நம்ம என்ன இல்லைன்னா சொல்ல போறோம். ஆனா அந்த ஒரே தங்கத்தை வச்சு செயின், தோடு, வளையல், நெக்லஸ், ஒட்டியானம், எத்தனை விதவித விதவிதமான நகைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. ஆனா தங்கம் ஒண்ணுதானே. வேட்டியா, சட்டையா, துண்டா, கர்ச்சிப்பா, புடவையா, பல வடிவங்கள்ல வருது. ஆனா பஞ்சு ஒன்னே ஒண்ணுதானே. மண் ஒண்ணுதான். பானை, சட்டி, அகல், மடக்கு விதவிதமான பொருட்களாக மாறுகிறது. அரிசி ஒண்ணுதான். அதுல இருந்துதான் இட்லி, தோசை, சாதம், பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறோம். எல்லாம் ஒன்று. இந்த ஒன்றுக்குள்ள இருந்து பல வடிவங்களை நாம் எப்படி பிரித்து பார்க்கிறோமோ அதே போல இந்த துவைத்த அத்வைத்த கொள்கையை நாம் விளக்கி கொண்டோமையானால் இறைவனை விளங்கி கொள்ளுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில நமக்கு விளக்கப்படுத்துகிறார். இந்த விளக்கத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்துல கூட மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அருவமும் உருவமாகி அனாத்தியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற போது அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பது ஒரு மேனியாகி அப்படின்னு சொல்றார். பலவாய் பிரிந்திருக்கிற கடவுள் ஒன்றாய் நின்று அருள் புரிகின்றார் அப்படிங்கிற. அப்போ ஒருவர் பல்வேறு ரூபங்கள்ல இருக்கிறார். அந்த பிரம்மத்தினுடைய தாத்பரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தின் அம்சமாகத்தான் மிக உயர்ந்த ஆதிசங்கரர் அத்வைத்தம் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பகுதியை நமக்கு விளக்கப்படுத்துகிறார். மேலும் அடுத்தடுத்த பகுதிகளில் கூட இந்த அத்வைத்தத்தை புரிந்து கொள்ளுவதற்கு இன்னும் எளிமையாக இன்னும் அழகா சொல்லணும்னா திருமந்திரத்தினுடைய விளக்கத்தை கூட நமக்கு இந்த நூல்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றிய சிந்தனைகளை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம விரிவாக பார்த்து மகிழலாம். ஆதிசங்கரர் நமக்கு அருளி செய்த இந்த தத்துவத்தை காஞ்சி மகா பெரியவர் எளிமையாக எடுத்து சொன்ன இந்த பகுதியை இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் காஞ்சி மகா பெரியவரை வழிபடக்கூடிய உங்களுக்கு தெரிந்த பக்தர்களுக்கும் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மகா பெரியவரினுடைய வார்த்தைகளையும் அவருடைய பொன்மொழிகளையும் அவருடைய வாக்குகளையும் எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே பக்தியையும் எம்பெருமான் மீது ஒரு அதீதமான ஈடுபாட்டையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் மாற்றம் கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.